கேசிபி டெல்லி பயணத்தை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? அதுக்கு முன்னாடி இவர் சொன்ன மாதிரி 1 கோடி கையெழுத்து கொண்டு போய் கவர்னர்கிட்ட கொடுத்தா உடனே கவர்னர் அண்ணாமலையை முதலமைச்சராக பதவியேற்கிறதுக்கு அழைச்சிருவார். கையெழுத்து வாங்கி கொடுக்கறதுக்கு அதுதான் ஒரு அரசியல் கட்சியில் வெற்றினா நம்ம வேல்முருகனோ சீமானோ 10 கோடி கையெழுத்து வாங்கி கொடுத்துருவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு அரசியல் கட்சியினுடைய வளர்ச்சிக்கு இண்டிகேஷன்ஸ் வந்து அல்ல. அடுத்து தமிழிசை தம்பிவா தலைமையேற்க வாங்கிறதோ, நயினார் அண்ணாமலைக்கு புரட்சித் தலைவரை போல கூட்டம் கூடுதுங்கிறதோ மேலே இருக்கிற இண்டிகேஷன் அண்ணாமலை தான் தலைவராக தொடர்வார் என்றால் அடுத்து வர்றதுல நமக்கு சீட்டு வேணும், அதனால அவர் அஃபன் பண்ணிக்க வேண்டாம். ஏன் இதே தமிழிசையை அமித்ஷா அவர்கள் கூப்பிட்டு மேடையில் கண்டிச்சு அது என்ன பிரச்சனை? அண்ணாமலைக்கும் தமிழிசைக்கு இருக்கிற பிரச்சனை தானே. அதனால இதெல்லாம் வந்து ஒரு இண்டிகேஷன்ஸ் அல்ல. அடுத்து நாடாளுமன்ற தேர்தல் என்று வருகிற பொழுது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் இருந்து தேசிய கட்சிகள் தமிழ்நாடு என்றைக்குமே அந்த தேசிய கட்சிகள் மத்தியில் யார் ஆள வேண்டும் என்பது மட்டும்தான் தமிழ்நாட்டு மக்களது நோக்கமாக இருக்கும். அந்த அளவில் தான் பாஜகவுக்கு வாக்கு வங்கி உயர்ந்தது. அடுத்து பாஜக தமிழகத்தில் சாதிச்சிருச்சு, அண்ணாமலை வெற்றி அடைந்து விட்டார் என்றால் மிகப்பெரிய பாதகத்தை இந்திய அளவில் பாஜகவுக்கு ஏற்படுத்தி கொடுத்தவர் அண்ணாமலை. அவர் சற்று நாவடக்கத்தோடு அதிமுகவை ஓடு பயணித்திருந்தால், பாஜக அதிமுக கூட்டணி ஏற்பட்டிருந்தால் மத்தியில மைனாரிட்டி அரசு என்கிற கேவலம் பாஜகவுக்கு ஏற்பட்டிருக்காது. தமிழ்நாட்டில் 30 சீட்டுகளுக்கு மேல அந்த கூட்டணி வந்து வெற்றி பெற்றிருக்கும். அப்படி வெற்றி பெற்றிருக்கிற பொழுது மெஜாரிட்டி அவர்களுக்கு வந்து சுலபமாக வந்திருக்கும். அதனால தமிழ்நாட்டில் அவங்க வளர்ந்துட்டாங்க, 18% வளர்ந்துட்டாங்கிறது அது பாஜக வளர்ச்சி இல்லை. மோடி என்பவர் மீண்டும் பிரதம அமைச்சராக வருவதற்கு உண்டான அந்த வாய்ப்புக்காக வாக்களித்தவர்கள் தான். நீங்க பாஜகவினுடைய வளர்ச்சியை ஓட் பேட்டர்ன் எடுத்து பாருங்க. கோயம்புத்தூர்ல அண்ணாமலை வாங்கின ஓட்டு 3 லட்சம் ஓட்டுக்கு வாங்கியிருப்பாரு. ஈரோட்டில் 50,000 ஓட்டு தான் வாங்கியிருப்பாங்க. ஒரு அரசியல் கட்சி என்றால் கோயம்புத்தூர் பார்லிமெண்ட்டு ஈரோடு பார்லிமெண்ட்டு அட்ஜாயினிங் தொகுதி. அப்ப ஒரே மாதிரி யூனிஃபார்ம் பேட்டர்ல வந்து அந்த வாக்கு வங்கி வளரணும். அதுதான் வந்து ஒரு தேசிய கட்சிக்கு வாக்கு வங்கியை வைத்திருப்பதாக அது அர்த்தம். தனி மனிதர்கள் பலத்தால, இப்போ ஓபிஎஸ் பலத்துல, தினகரன் பலத்துல, பாரிவேந்தருடைய பலத்துல, ஏசிஎஸோட பலத்துல, அந்த மாதிரி அந்த பலமான வேட்பாளர்கள் அங்கங்க இருந்ததனால கிடைக்கப்பெற்ற வாக்குகளை தங்களது வாக்குகளாக அண்ணாமலை வந்து பிரகடனப்படுத்திக் கொள்கிறார். இது ஒன்று. இது எல்லா கட்சி கூட்டணிக்கும் பொருந்தும் தானே? இல்ல, இது வந்து அது வந்து பாஜக என்கிற அந்த கட்சியினுடைய வளர்ச்சி இல்லைன்னு சொல்ல வர்ற. அது சட்டமன்ற தேர்தல் என்று வருகிற பொழுது அவர்களால் இதே ஒரு 10-15 தொகுதிக்கு தான் கேண்டிடேட் அந்த மாதிரி அவங்களால போட முடியுமே ஒழிய 234 தொகுதிக்கு அவங்களால அந்த மாதிரி கேண்டிடேட் வந்து போட முடியாது. அடுத்து அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி பாஜகவிடத்தில் சரண்டர் ஆகிறார்னு இல்லை. அவங்க தான் கதவு திறந்திருக்கு, ஜன்னல் திறந்திருக்குது, நீங்க லிப்ட்ல போய் மாடிப்படியா வரலாம், இல்ல கீழே போய் அண்டர் கிரவுண்ட்ல வந்து மேல வரலாம் என்று பாஜக அன்னைக்கு அவங்க தேவைப்பட்டாங்க. பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு அவங்களுக்கு தேவை, இன்னைக்கு சட்டமன்ற எலெக்ஷனுக்கு அதிமுகவுக்கு தான் தேவைன்றார் அவர். சென்ற நாடாளுமன்ற தேர்தலிலேயே டெல்லியில மைனாரிட்டி பாஜக அரசு தான் அமைந்தது. அடுத்து வருகிறது 4வது முறையாக பாஜக ஆட்சி அமைக்கணும். அப்ப 4வது முறையாக ஆட்சி அமைக்க வேண்டும் என்றால் சென்ற இடத்துல அவர்கள் தோல்வி அடைந்த, அதாவது அந்த யுக்திகளில் தோல்வி அடைந்த இடங்கள் என்ன? தமிழ்நாட்டில் அதிமுக கூட்டணி இருந்திருந்தால் அவர்களுக்கு அதிக இடங்கள் வந்து கிடைத்திருக்கும். அது 2029 என்று அந்த சமயத்தில் ஒரு கூட்டணியை ஏற்படுத்துவதை விட அந்த அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இருக்கிற அந்த உரசல்களை தற்பொழுதே சரி செய்து 2026 அதிமுக ஆட்சி அமைவதற்கு நீங்க சிரிக்கிறீங்க. நானே எடப்பாடி ஆதரிச்சா நான் எனக்கு ஒரு நிமிஷம் நம்ம கரெக்டான ஆளுகிட்ட தான் கேள்வி கேட்டோம். இங்க உட்கார்ந்து இருக்கிறது கேசிபி தானேன்னு ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிட்டேன். உண்மையாவே அந்த ஷாக் தான். ஸ்கைப்ல பார்த்து பேசிக்கிட்டு இருந்தமே அந்த கேசிபி தானே ஸ்டுடியோவுக்கு வந்திருக்காரு. நீங்க வந்து அதிமுகவும் பாஜகவும் இவர் உசுபேத்தி விட்டாருன்னு சொல்றேன். இவர் உசுபேத்தி விட்டுருக்காரு. நீங்க முதல்ல அதனாலதான் மைக்கே எடப்பாடிக்கு சாதகமா இருந்துருச்சு. மைக்கு கனெக்ட் ஆயிருந்ததுன்னா நான் அடிச்சிருப்பேன். நாம் தமிழர் 4வது இடத்துக்கு டெபாசிட் இழந்து 4வது இடத்துக்கு போன கட்சி மக்களவையா சட்டமன்றம். இதுதான் சட்டமன்றத்துவங்க நிலை. விக்ரம்
சரி, அவர் நான் பேசிட்டு, முடிச்சிடுறேன். அப்ப அடுத்து வருகிற அந்த 2029ல பாஜக ஆட்சி அமைக்க வேண்டும் என்றால் அதிமுகவோடு ஒரு சுமூகமான உறவு இருக்கணும். அதிமுக இங்க ஆளுகிற கட்சியாக வரணும். அடுத்து சமீபத்துல அதுக்கு வர்றேன். அடுத்து திமுக என்பது இன்றைக்கு ஒரு சித்தாந்த ரீதியாக அகில இந்திய அளவுல பாத்தீங்கன்னா சித்தாந்த அரசியல். இப்ப பாஜக என்பது அது தனி மனிதர் வழிபாட்டு கட்சி அல்ல. மோடி அவர்கள் வந்ததுக்கு பிறகு வேணா கொஞ்சம் அந்த தனி மனித வழிபாடு ஏற்பட்டிருக்கலாமே ஒழிய சித்தாந்தங்களின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்ட கட்சி தான் பாஜக. அப்ப அந்த சித்தாந்தத்துக்கு இந்திய அளவுல பெரிய போட்டியாளர்கள் சித்தாந்த ரீதியாக இல்லை. ஆனா திரு ஸ்டாலின் அவர்கள் அந்த திராவிட கொள்கைகள் என்பதை இன்றைக்கு அகில இந்திய அளவுல அவர் முன்னெடுக்கிறார். அப்ப திமுகவினுடைய வளர்ச்சியை கட்டுப்படுத்தாமல் திமுக பாஜக என்கிற அளவில் அதை கையாண்டால் அகில இந்திய அளவில் பாஜகவுக்கு ஒரு மிகப்பெரிய போட்டியாளராக திமுக அகில இந்திய அளவில் உருவெடுக்கிறாங்க. அப்ப அதை மட்டுப்படுத்துவதற்கு இந்த மாதிரி பல கோணங்களில் அவர்கள் அலசி ஆராய்ந்து அதிமுகவோடு ஏற்பட்டிருக்கிற பிணக்குகளை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும் என்கிற அவர்களின் முயற்சி இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு வெற்றி அடைகிற சூழ்நிலையில இருக்கு. நிச்சயமா இவர் சொல்றார் இன்றைக்கு பாஜகவோட இருக்கா இல்லையான்னு 3 மாசத்துக்கு முன்னாடியே பேசி முடிவு பண்ணிட்டாங்க. பாஜக அதிமுக கூட்டணி சட்டமன்ற தேர்தலில் இருக்கு. இன்னும் இறுதி ஆகாத ஒரே ஒரு இது எல்லோரையும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்கிற பாஜகவின் 2வது கோரிக்கை. அது எடப்பாடி பழனிசாமிக்கு சில ரிசர்வேஷன்ஸ் இருக்கு. அது மட்டும்தான் பாக்கிய ஒழிய பாஜக அதிமுகங்கிறது எப்ப எடப்பாடி பழனிசாமி ஆடு ஓனாயினெல்லாம் அறிக்கை விட்டாரு பாருங்க, அன்றைக்கே அது உறுதியாகிவிட்டது. ஒன்று. அடுத்து நீங்க கேட்டீங்க இது பாஜக அதிமுக கூட்டணி ஒரு ஒட்டு ஜெல் ஆகுமா, அந்த ஒரு இணைப்பு சாத்தியமாகுமா? நண்பர் ரவீந்திரன் போன்ற அதிமுக காரர்கள் என்று கிளைம் பண்ணக்கூடியவர்கள் இதை ஏற்றுக்கொள்கிறீர்கள்? ஒரிஜினல் அதிமுக காரங்க பாஜகவோட கூட்டணியை ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம்னு இத்தனை ஆண்டுகளாக பேசிக்கொண்ட நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? அதாவது இன்றைய தேதிக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அம்மா மறைவுங்கிற போது ஒரு 40% மேல ஒரு வாக்கு வங்கி இருந்த ஒரு கட்சி. அந்த கட்சியை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் பொறுப்பு எடுத்ததற்கு பிறகு குறைந்தபட்சம் அந்த செல்வாக்கு அப்படியே தக்க வைத்திருந்தால் கூட பரவாயில்ல. அந்த செல்வாக்கு என்பது இன்றைக்கு குறைந்து, இப்போ ரவீந்திரன் துரைசாமி சொல்றாரு இல்லையா, தேமுக இப்படி சொல்லுது, கிருஷ்ணசாமி இப்படி சொல்றாருன்னு, அந்த அதுல உண்மையா இருக்கலாம் அல்லது அதுல மாற்று கருத்து கூட இருக்கலாம். அந்த வலிமையை எடப்பாடி பழனிசாமி கட்சி பலகீனம் ஆகல, அதிமுக வாக்கு வங்கி பலகீனம் ஆகல. ஆனால் அம்மா காலத்தில் இருந்ததை போல அந்த ஒரு வலுவான சாதுரியமான அனைவரையும் அரவணைத்து செல்லுகிற அந்த தலைமை பண்பு அற்றவர்களாக அல்லது சற்று இல்லை அதிகமா குறைந்தவர்களாக இவர்கள் இருந்த காரணத்தினால அதிமுகவுடைய அந்த வாக்கு வங்கி தேர்தல்களில் வருகிற பொழுது சிதறுகிறது அல்லது தொண்டர்கள் மனச்சோர்வுற்று விடுகிறார்கள். அந்த சூழ்நிலையில பார்க்கிற பொழுது இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த திமுக அரசாங்கத்தை வீழ்த்த வேண்டும் என்கிற அந்த ஒற்றை புள்ளியை மட்டுமே மையமாக கொண்டால் இந்த ஒரு கூட்டணி இன்றைக்கு காலத்தின் கட்டாயம். அப்ப ஆனா அது ஜெல்லா இது ஏன் தேவைங்கிறது. மூன்றாவது, இது வெற்றி பெறுமா? என்ன கட்டாயத்தில் இது ஏற்படுத்தாலும் கூட இது ஒரு வெற்றி கூட்டணியாக அமையுமா என்றால் அதுல 2-3 விஷயங்கள் இருக்கு. ஒன்று, அதிமுக ஒன்றிணைக்கப்பட வேண்டும். ஒன்றுபட்ட அதிமுக உருவாகாமல் நீங்க என்டிஏவோட சேர்ந்தாலும் சரி இல்ல ட்ரம்போட கூட்டணி போட்டாலும் வெற்றி அடையாது. எதுக்கு ட்ரம்போட? இல்ல இதுக்கு அடுத்த மேல அதுதானே இருக்கு. அப்ப ஒன்றுபட்ட அதிமுக என்பது அவசியம் தேவை. இது ஒன்று. இரண்டாவது, அதிமுக ஆட்சி அமைக்கும். அதிமுக ஆட்சியாக அது இருக்க வேண்டுமே ஒழிய சமீபத்தில் அண்ணாமலை சொன்னதை போல அது என்டிஏனுடைய ஆட்சி கூட்டணி ஆட்சி என்றால் நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அடுத்து சமீபத்தில் அண்ணாமலை கேக்குறாரு, நீங்க தமிழனுக்கு தனி இனம்ங்கறீங்களே, மகாராஷ்டிரால எல்லாம் இப்ப என்டிஏ ஆட்சி தானே இருக்குது, அப்படி ஒரு ஆட்சி இங்க வரக்கூடாதான்னு கேக்குறாரு. அதுதான் ரவீந்திரன் துரைசாமி கட்சியில பேசுவாங்க, நீ சைனாவை பார், ரஷ்யாவை பார். நீங்க தமிழ்நாட்டு அரசியலை நம்ம இப்ப விவாதிக்கிறோம். மகாராஷ்டிரா அது வேற,
அதனோட அங்க மகாராஷ்டிரால வந்து பிஜேபி ஒரு வளர்ந்த கட்சி, அவங்க ஆண்ட மாநிலம் அது. ஆனா தமிழ்நாட்டில் அட்ரஸ் இல்லாத நிலையிலிருந்து இன்றைக்கு அட்ரஸ் விலாசத்துக்கு தேடி இருக்கிறார்கள். அவ்வளவுதான் அவர்களது வளர்ச்சி. அப்ப சமீபத்தில் அண்ணாமலை வந்து சமீபத்தில் பேசினார் பாருங்க, நம்மை புறக்கணித்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு நம்மை நாடி வருகிறார்கள், தேடி வருகிறார்கள். இது போன்ற குதர்க்கமான பேச்சுக்கள் அண்ணாமலை எந்த தொகுதியில் நின்னாலும் தேடி தோக்கடிச்சிருவான். அண்ணாமலை மட்டுமில்ல, பாஜக நிற்கிற அத்தனை இடத்துலையும் தோக்கடிச்சிருவான். அதனால அண்ணாமலை அவர்கள் சற்று நாவடக்கத்தோடு அதிமுகவுக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து அது அமைகிற ஆட்சி அதிமுக ஆட்சியாக, தனிப்பெரும்பான்மையோடு நடக்கிற ஆட்சியாக, பாஜக அங்கம் வகிக்காத ஆட்சியாக அமையும் என்கிற உத்தரவாதத்தை தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுத்து ஒன்றுபட்ட அதிமுகவை கூட வைக்காத ஆட்சியாக நீங்க இவ்வளவு கண்டிஷன் கூட்டணிக்கு வரணும்னு ஒரு கேள்வி இருக்காதா? வரலைன்னா போங்க, கதவு திறந்திருக்குது, ஜன்னல் திறந்திருக்குது, லிப்ட் ரெடியா இருக்குது, அண்டர் கிரவுண்ட்ல டோர் இருக்குதுங்கிறதெல்லாம் சொல்றது. அதிமுக யானை படுத்தாலும் குதிரை மட்டும். அதனால அதிமுகவுக்கு இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கிறதுனால வேணும்னா நண்பர் ரவீந்திரனை போன்றவர்கள் எள்ளி நகையாடலாம். ஆனால் ஒரு வலிமையான தலைமையை, குற்றம் குறை இல்லாத எல்லோரையும் அரவணைத்து செல்லுகிற அந்த தலைமையில் அதிமுக வழிநடத்தப்படுகிற பொழுது பலகீனம் என்பது எடப்பாடி பழனிசாமி இடத்துல, பலகீனம் என்பது அதிமுக கட்சிக்கு இல்லை. அவருக்குமே உண்டான பலகீனம் தன் கைப்பிடிக்குள் கட்சி இருக்க வேண்டும், தான் ஒரு தனிப்பெரும் தலைவராக உருவாக வேண்டும் என்பதை மட்டுமே ஒற்றை நோக்கமாக கொண்டு அவர் செயல்படுத்தினார். நம்ம இருந்தா பரவாயில்ல, எல்லோரோடும் கலந்து ஆலோசித்து முடிவெடுத்தால் பரவாயில்ல, கட்சி வலிமையாக இருக்க வேண்டும், தேர்தலில் வெல்லுகிற கட்சியாக, ஆட்சி அமைக்கக்கூடிய கட்சியாக இருக்கணும்னு எடப்பாடி பழனிசாமி விட்டு கொடுத்து சென்றிருப்பாரே, ஆனால் தொடர்ந்து ஆளுகிற கட்சியாக அதிமுக இருந்திருக்கும். அப்ப இந்த சூழ்நிலைகளுக்கு இந்த கூட்டணியால் பெரிய பாதகம் இல்லை. ரவீந்திரன் குறுக்கிட்டீங்களே. பொதுவாக நான் குறுக்கிட மாட்டேன். நான் முதல் சுற்றுல சொன்ன ஒரு கருத்தோட அர்த்தத்தை என் சகோதரர் கேசிபி மாத்தி சொன்னதுனால தான் குறிப்பிடுறேன். மும்மொழி திட்டம்ங்கிறதுனால உடனே வளர்ந்துரும் அதெல்லாம் சொல்லலை. உங்க திராவிட இயக்க கூட்டணி எங்களுக்கு மேட்டர் இல்லைங்க. மும்மொழி திட்டம் சொல்லி இதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பிற மொழியாளரை நாங்கள் கன்சால்டேட் பண்ணுறங்கிறது தான் அண்ணாமலைக்கு நோக்கம். அமித்ஷா சொல்லி தான் அதை அவர் செய்துட்டு இருக்கிறாரு. இன்னொன்று 2021 இடைத்தேர்தல்களில் அதிமுக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. இப்போ மக்களவைத் தேர்தல்னாலும் விளவங்கோட்டில் 4வது போய் 3% வாக்கெடுத்தது. ஜெயலலிதா அம்மையாரோ மக்கள் திலகமாக இருந்தால் 16% கண்டிப்பாக எடுத்திருப்பாங்க. அடுத்தபடியாக விக்கிரவாண்டியிலும் ஈரோடு கிழக்கிலையும் களத்தை விட்டு போனதுலையும் அதிமுக மிகப்பெரிய அளவில் பலகீனம் அடைஞ்சிட்டு இருக்கிறது என்னோட கருத்து. அம்மா காலத்திலே தேர்தலை வந்து புறக்கணிச்சிருக்கிறாங்க. திமுகவும் தேர்தல்களை கலந்த காலத்தில் வந்து புறக்கணிச்சிருக்குது. அதெல்லாம் வந்து ஒரு யார்ட் ஸ்டிக்கே அல்ல. அரசியல் 26 உணர்த்தம் களத்தை விட்டு நான் வன்னியர்கள் கோலத்தனமா போனதா நினைக்கிறாங்க, நான் வெள்ளாள கவுண்டர்கள் கோலத்தனமா எடப்பாடி ஓடுதா நினைக்கிறாங்க. போட்டி போடலங்கிறதுக்காக அந்த வார்த்தையை நீங்க பயன்படுத்தி இன்னொருத்தவங்களை உயர்த்தி பேசுங்க. அதுக்காக இன்னொருத்தரை தாழ்த்தி பேசணும். கடைசி ஆயுதம்ங்கிறது ஜாதிய தாக்குதல்கள். எடப்பாடி அதான் நீங்க மத தாக்குதல், மத தாக்குதல், மோடிக்கு கிறிஸ்டியன் ஜாதிய மத தாக்குதல், மோடி தனிமனித தாக்குதல். நான் தனிமனித தாக்குதல் பண்ணல. சித்தாந்த அரசியல் கட்சி நான் பேசுறது கட்சியினுடைய அரசியல், சித்தாந்த அரசியல். என்ன போல எடப்பாடி பழனிசாமி எதிர்த்தவங்களும் கிடையாது, பாஜக கூட்டணியை எதிர்த்தவங்களும் கிடையாது. ஆனால் இன்றைய ஒரு சூழ்நிலைக்கு எடப்பாடி பழனிசாமி இந்த கட்சியை பலமாக கட்டமைக்கல. அவர் தவற விட்டு விட்டார். அவருடைய தவறால் இந்த இயக்கம் பாதிக்கப்படக்கூடாது, அவருடைய தவறால் மீண்டும் ஆளுகிற வாய்ப்பை திமுக பெற்றுவிடக் கூடாது. இன்றைக்கு ஆட்சியிலிருந்து அவர்களை அகற்ற வேண்டும் என்றால் நிச்சயமாக இந்த கூட்டணி தேவை. ஆனால் ஒன்றுபட்ட அதிமுக தேவை, தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கிற அதிமுக ஆட்சி தேவை. பேசலாம்.